ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நெக் டிசைன் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, எல்லா டெய்லர்ஸை விட நம்ம கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக நம்ம ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லுவோம். யூனிக்காக பண்ணணுன்னா யூனிக்கான திங்ஸை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, இது என்னென்னாக்கி கோட்டா லேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டெய்லரிங் ஷாப்பில் வாங்குங்க. சீக்கிரமாக நம்மளோட வெப்சைட்லேயுமே இதை நாங்கள் லான்ச் பண்ணுறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய டிசைன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி கோட்டா லேஸு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா சாதாரணமாக லேஸ் வாங்குறத விட இது ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. அதே நேரத்தில் டிசைனும் ரொம்ப நல்லா அழகாக பண்ண முடியுது. உங்களுக்கு எந்த இடத்துல இந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணலாம். இப்போது என்கிட்ட கஸ்டமர் பானைக்கு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பானைக்கு அப்படியே ப்ளைனாக விடுறத விட இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். செகண்டு, அந்த கிளாத்தில் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கோல்டன் கலரில், கோல்டன் சொல்ல முடியாது, ரோஸ் கோல்டுன்னு சொல்லலாம், ரோஸ் கோல்டு கலரில் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருந்து அந்த ஃபாயில் பிரிண்ட்டில் இதே கலர் இருக்கிறதுனால இந்த கலர் கோட்டா லேஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் இதை ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். எதுவுமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் ரஃப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்குமே இது ரொம்ப அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வரல. இதுக்கப்புறமா இன்னொன்று பண்ணேன். ஒரே மாடல், ஒரே சுடிதாரை 2 கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க, அக்கா தங்கச்சி தான். அவங்களுக்கு இனி அடுத்தால பண்ணும்போது இதை விட நீட்டாக என்னால் பண்ண முடிஞ்சு. புதுசாக ட்ரை பண்ணும்போது எதுவும் கரெக்டாக வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம அதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது முட்டாள்தனம், ரெண்டாவது ஒரு சோம்பேறித்தனம். அப்படி இல்லாமல் நம்ம எதுனாலுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது தப்பாக வருதுன்னா திரும்ப அதை பிரிச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் சரி பண்ண முடியாத எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நம்ம எவ்வளோ தான் தப்பாக பண்ணியிருந்தாலும் திரும்ப அதை கண்டிப்பாக சரி பண்ண முடியும். சரி பண்ணுறதுக்கான நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் எல்லாமே ப்ராப்பராக நம்ம சொல்லி கொடுத்துருக்கறதுனால ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதில் நான் பண்ண சொதப்பல் என்னென்னா, இந்த மாதிரி வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணது தான். இந்த மாதிரி வி ஷேப்பில் பண்ணும்போது அதுக்கு அடுத்தால 2வது நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா வரல. நீங்கள் வி ஷேப்பில் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் நெருக்கமாக பண்ணி இப்படியே முடிச்சிருங்க. ரொம்ப நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது 2வது ஸ்டெப் நான் இதுக்கு ஆப்போசிட்டாக வி போடும்போது தான் அதுக்கு ஸ்கொயர் ஷேப் ஒழுங்காக வரல. நீங்கள் ஸ்கொயர் ஷேப் தான் கரெக்டாக வேணும்னா இப்படி வி மாதிரி போடாங்க. அப்படி கிராஸ் லைன் ஃபஸ்ட்டே நீங்கள் ஸ்கேல் பென்சில் யூஸ் பண்ணி ஒரு கிராஸ் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே பண்ணுங்கள். அந்த கிராஸ் லைன்லேயே பண்ணுங்கள், ரொம்ப கரெக்டாக வரும். இப்போ வைக்கும்போதே தெரியுது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரலங்கிறது. இருந்தாலும் நான் இதை ஸ்டிச் பண்ணி இப்படியே முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்தால உள்ளது ரொம்ப நீட்டாக வந்திருந்து. நான் கிராஸ் டைப்பில் தான் போட்டு பண்ணியிருந்தேன். ரொம்ப நீட்டாக வந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கோட்டா லேஸ் உங்களுக்கு கிடைச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட கோட்டா லேஸ் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய தேவையில்லை. நார்மலாக நீங்கள் வாங்குகிற லேஸ்லேயே கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி லேஸை யூஸ் பண்ணி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிராண்ட் லுக்கில் கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கொயருக்குள்ளே சின்ன சின்ன ஸ்டோன் ஒட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட கஸ்டமர் ஏதாவது வித்தியாசமாக பண்ணி கொடுங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிசைனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சைடெல்லாம் கன்சீல் பண்ணணும். மேலேயுமே கன்சீல் பண்ணணும். ஒவ்வொன்றையும் கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் தான் இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் போர்ஷன் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பானைக்கு. அந்த பானைக்கில் கீழ்ப்பகுதியில் தான் இதை வைக்க போகிறோம். பானைக்கோட சென்டரை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த போர்ஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். பிசுறு தெரியும் அப்படின்னா நீங்கள் ஒரு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சிட்டிங்கன்னா எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இதுக்கு மேலே இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 2ஓட சென்டரும், நெக்கோட சென்டரும், இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பேட்சோட சென்டரும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் சென்டரில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பார்த்து பின் போட்டுக்கோங்க. பின் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ஈஸி தான். ஏதாவது ஒரு லேஸ் கரெக்டாக இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லேஸை வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் ஒரு ஃபாயில் ஒர்க் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த டாப்ஸில், அந்த ஃபாயில் ஒர்க்குக்கு இந்த கோட்டா லேஸ் வச்சுருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா இடத்துலையும் இந்த கோட்டா லேஸ் வச்சா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி கோல்டன் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமான ஷேடு இருந்துச்சு அப்படின்னா அதில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற கிளாத்து பேண்ட்டோட கிளாத்து தான்.
இப்போ சென்டர் போர்ஷனில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணும்போது பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிற மாதிரி, பிசுறு வராமல் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். எக்ஸஸாக இருக்கிறத இதை நீங்கள் வெளியே வச்சு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். கேன்வாஸில் அயர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எக்ஸஸாக கொஞ்சம் கிளாத்து 1/4 இன்ச் விட்டு அதை இதே மாதிரி மடித்து தைக்கலாம். அல்லது இப்படியே நீங்கள் பண்ணலாம். நம்ம மேலே ஒரு லேஸ் வைக்க தான் போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சாலே நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா கேன்வாஸில் இந்த ஒர்க்கை பண்ணி பேட்ச் ஒர்க்கை பண்ணி 2வது வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருந்த பேட்ச்சில் எல்லா பக்கமுமே கன்சீல் பண்ணிட்டோம், எந்த ஒரு பிசுறும் இல்லாத மாதிரி. இதுக்கப்புறமா லேஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். லேஸ் நம்மளுக்கு சேம் கலர்லேயோ அல்லது கான்ட்ராஸ்ட் கலர்லேயோ நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ கோல்டன் கலர் யூஸ் பண்ணலாம் அல்லது க்ரீன் கலர் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக உங்களுக்கு என்ன கலர் மேட்சாக கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இது இருந்த லேஸ் தான், ஃபஸ்ட்டே நான் வாங்கி வச்சுருந்தேன். இது இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த நெக்கில் கீழ்ப்பகுதியில் நெக் வித் வர்ற இடத்துல மட்டும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணிங்கன்னா எந்த ஒரு பிசுறும் வெளியே தெரியாது. ஃபஸ்ட்டு போட்டதுக்குள்ளே அந்த பிசுருக்கு மேலே இந்த லேஸை வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த பிசுரெல்லாம் இது மறைச்சிரும். ஸோ நீட்டாக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுனால கஸ்டமர் ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப அவங்களுக்கு ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இது ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ். யூனிஃபார்ம் மீன்ஸ் சர்ச்சில் கொயருக்காக எடுத்த ட்ரெஸ்ஸு. எல்லாரை விட கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி கொடுத்துருந்தோம். இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, நல்லாயிருந்து அப்படின்ட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. ஃபோட்டோவுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம எந்த ஃபீல்டாக இருக்கலாம், டெய்லரிங் மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே நீங்கள் அதில் ஏதாவது ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணால் தான் ட்ரெண்டுக்கு ஏற்றால நீங்கள் மாறிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் நிலச்சிருக்க முடியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டெய்லரிங் ஃபீல்டில் நிலச்சிருக்கணும் அப்படின்ட்டு விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. 2வது உங்களுக்கு எப்போவுமே ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட ஆர்டர் வரலன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு. இதுதான் டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் யூனிக்காக யோசிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துடும். இது 1/4 இன்ச் லேஸு. ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கலாம். நீங்கள் லேஸை யூஸ் பண்ணுறீங்க, கோட்டா லேஸ்க்கு பதிலாக உங்களுக்கு சாதாரண லேஸ் தான் கிடச்சின்னா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அது மாதிரி லேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் அதிகம் ஆகும், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த கோட்டா லேஸ் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபைனலாக ஃப்ரண்ட் நெக்கை நம்ம முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அந்த ஜிக்ஸாக்ல அந்த வி ஷேப்பில் பண்ணியிருந்தது மட்டும்தான் மிஸ்டேக்காக இருக்குது. ரிமைனிங் நல்லா தான் இருக்குது. இப்போ நான் 2வது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இது நான் 2வது ஸ்டிச் பண்ணேன். இது கரெக்டாக பென்சில் ஸ்கேல் யூஸ் பண்ணி லைன் போட்டு இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீட்டாக பண்ணேன். அதனால் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு.